ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் நடைபெறும் பாமக மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏராளமான பாமகவினர் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இது பற்றிய கள விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுதன். சேலத்தில் நடைபெறக்கூடிய பாமக பொதுக்குழுவிற்கு யார் யாரெல்லாம் தற்போது வரை வருகை புரிந்திருக்கிறார்கள்? கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? போலீஸ் பாதுகாப்பு எப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி இடையே மோதல் போக்கு என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இருவரும் இரண்டு அணிகளாகவே செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்போது சேலத்தில் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டத்தின் மைய பகுதியான 5 ரோடு சந்திப்பின் அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில்தான் இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அதேபோல் செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இன்று அதிகாலை முதலே தற்போது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மண்டபத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தரக்கூடிய நிர்வாகிகளினுடைய வாகனங்களை வெளிப்புறமாக போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத வகையில் நிறுத்துவதற்காக ஆங்காங்கே வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இங்கு திருமண மண்டபத்தின் வளாகத்திற்குள் வருகை தரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் தனியார் பவுன்சர்கள் தற்போது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே பிரத்யேகமாக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என 4 தரப்பாக பிரித்து அவர்களை தனித்தனியாக அடையாளம் காணும் வகையில் அடையாள அட்டைகளை கலர் வாரியாக பிரித்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திருமண மண்டபத்திற்குள் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். நுழைவு வாயிலேயே காவலர்களும் அதே போல் இங்கு பாமகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அவர்களை கண்காணித்து அவர்களின் உள்ளே அனுமதித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் சரியாக 10 மணிக்கு முதலில் செயற்குழு கூட்டம் துவங்கி 11:30 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது 10:30 மணி அளவிலேயே கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தற்போது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தற்போது வரையிலும் கூட தொடர்ந்து அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். முழுமையான இருக்கைகளும் தற்போது வரை நிரம்பப்படாத சூழ்நிலை என்பது இருந்து வருகிறது. எனவே இந்த சரியா 10 மணிக்கு செயற்குழு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கூட்டம் என்பது ஒரு 11 மணி அளவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தரக்கூடிய நபர்களுக்கு அனைத்து இருக்கைகளிலும் ஒரு ஸ்நாக்ஸ் என்பது தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குடிநீர், அதே போல் பிஸ்கெட் உள்ளிட்ட சில தின்பண்டங்களும் அந்த பையில் வைக்கப்பட்டு ஒவ்வொரு இருக்கையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் இந்த கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல் இந்த கூட்டத்தில் பல்வேறு சிறப்பு தீர்மானங்களும் ஏற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி சார்ந்த முக்கிய தீர்மானங்களும் பொதுமக்களின் நலன் சார்ந்த முக்கிய தீர்மானங்களும் இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, எந்த கட்சியினுடன் பாமக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கிறது என்பது தொடர்பான முக்கிய அறிவிப்பையும் கூட நிறுவனர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பேசுவார் என ஒரு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான உரிமை என்பது நிறுவனர் ராமதாசுக்கு வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியான போதே எதிர்த்தரப்பில் செயல்படக்கூடிய அன்புமணி தரப்பிலிருந்து இந்த கூட்டத்திற்கும் பாமகவிற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது, இந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என அவர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் அவர்களும் கூட உருக்கமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் கட்சியின் வளர்ச்சிக்காக ராமதாஸ் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்ததாகவும் அவருடைய வளர்ச்சிக்கு பின்புலமாக இருந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்த போதிலும் கூட கட்சி தொடர்ந்து அழிவு பாதையில் சென்று கொண்டதாக அவர் வேதனை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கட்சியின் அங்கீகாரத்தை இழந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் கட்சியை ஒரு வலிமையான அமைப்பாக உருவெடுப்பதற்காக தான் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரிந்து கொண்டு தனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் உருக்கமாக அதில் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது அன்புமணியால் தான் தற்போது நிலைகுலைந்து இருப்பதாகவும் தான் இந்த தேர்தலில் மீண்டும் கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக எடுத்திருக்கக்கூடிய இது ஒரு கடைசி யுத்தம் எனவும் அவர் அந்த பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல்
இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பதோடு தன்னிடம் இருந்து அன்புமணி பக்கம் சென்ற நபர்களும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் எனவும் அவர் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த கூட்டம் என்பது தற்போது இன்னும் சில நிமிடங்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்துமே கூட தற்போது வரை அலைக்கடல் என பல்வேறு நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேலம் மாவட்டத்தில் ராமதாஸ் அணி நிர்வாகிகள் மீது நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு அன்புமணி தரப்பினர் சார்பில் அச்சுறுத்தல் இருப்பதால் இங்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறையிடம் மனுவும் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் எதிரொலியாக கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த திருமண மண்டபத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கட்சி தலைமை சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை உள்ள நபர்களை மட்டுமே இந்த மண்டபத்திற்குள் அனுமதித்து வருகிறார்கள். அடையாள அட்டை இல்லாத யாரையும் இந்த மண்டபத்திற்குள் தற்போது வரை அனுமதிக்கப்படவில்லை. இந்த போதிலும் கூட இந்த கூட்டம் பல்வேறு அரசியல் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தற்போது துவங்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் நலன் சார்ந்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, எதிர்வரக்கூடிய தேர்தலில் பாமகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, அவருக்கு கூட்டணி கட்சி எந்த கட்சியுடன் அவர் மேற்கொள்ள இருக்கிறார், அவர் என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறார், தேர்தலில் நிர்வாகிகள் எந்த வகையில் பணியாற்ற வேண்டும் என்கிற எந்த வகையிலான அறிவுரைகளை அவர் இங்கு வழங்க இருக்கிறார் என ஒரு பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது எழுந்திருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் சரி, அரசியல் வட்டாரத்தில் எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு பரபரப்பான அந்த பேச்சுகளுக்கு முற்றிலும் பதிலளிக்கும் வகையில் ராமதாசினுடைய உரை இருக்குமா என்பதை நாம் சற்று நேரத்தில் காணலாம். தனலட்சுமி.